standard computer science. Welcome to online class. இப்போ ஏற்கனவே நம்ம என்ன டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா 6th லெசனில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் நெக்ஸ்ட் டாப்பிக்கு இட்ரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட். இப்போ நான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இட்ரேஷன் ஆர் லூப் ஆர் யூஸ்டு இன் சிச்சுவேஷன் when the user need to execute a block of code several time or till the condition is satisfied. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணி செவரல் ஆஃப் டைம் அந்த ஒரு பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது சரியாகிற வரையும் திரும்ப 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 நம்ம மோர் தென் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ கரெக்டாக ஃபைனலாக நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆன்சர் வருதோ அப்போ எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி இருக்க தான் இட்ரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்கிறது. சரிங்களா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். எ லூப் ஸ்டேட்மெண்ட் அலோவ் த எக்ஸிக்யூட் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் டைம். இந்த லூப் ஸ்டேட்மெண்ட் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டையாக இருக்கட்டும், த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், மல்டிபிள் டைம்ஸ் அது எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணும், குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு டயக்ராம் எப்படி இது ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கண்டிஷனை கொடுக்குறோம். அந்த இடத்துல கண்டிஷன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். i <= 10 அப்படின்னா என்ன அப்படின்னா ஐயோட வேல்யூ கொடுத்துருவோம். அது 10 வரையும் ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷனை கொடுக்குறோம். இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கொடுக்குற கண்டிஷன் நீங்கள் ஆன்சர் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்பிளே பண்ண நம்மளுக்கு அவுட்புட்டில் பண்ணிவிட்டு திரும்ப எகெயின் இங்கே போயிடும். எகெயின் இங்கே போயிடும். திரும்ப மறுபடியும் எகெயின் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதுவும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு அவுட்புட்டில் ஸ்க்ரீனில் காட்டும். இது மாதிரி மோர் தென் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நடந்துக்கிடும். எப்போ ஃபால்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த சைடு எல்ஸ் பார்ட்டுங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆப்ஷனல் பார்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆப்ஷனல் பார்ட்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரிங்களா? அது ஒன்றா இருக்கலாம், இல்லை மோர் தென் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். சரிங்களா? எது வேணாலும் அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனல் பார்ட்டில் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இதுக்கான ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் இந்த என்ன சார் கண்டிஷன் செக் பண்ணுறோம், கண்டிஷனில் செக் பண்ணும்போது எப்படி அது எக்ஸிக்யூட் ட்ரூ ஆகிறது கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த லூப்லேயே டைப்ஸ் இருக்குது. 2 டைப்ஸ் இருக்குது. ஒயில் லூப்பு, ஃபார் லூப்புன்னு 2 டைப்ஸ் இருக்குது. அது ஒயில் லூப்பு எப்படி ஒர்க்கிங் ஆகுது அப்படிங்கிறதுக்கான சிண்டெக்ஸ் பாருங்கள். ஒயில் கண்டிஷன், இந்த இடத்துல தான் நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் அந்த கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸா அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்க முடியும். இது கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். இதோட அதனுடைய ப்ராசஸை முடிச்சுக்கிறோம். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, இது ஒர்க் ஆகலை அப்படின்னா எல்ஸ் பார்ட் ஓப்பன் ஆகி இது டிஸ்பிளே பண்ணி காட்டும். எல்ஸ் பார்ட்டு ஓப்பன் ஆகி இது டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள லெசன்லையும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இஃப் எல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே கான்செப்ட் தான் இங்கே ஒயில் கண்டிஷன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஒயில் கண்டிஷனுக்கான இந்த ஃபஸ்ட்டு பார்த்த ஃப்ளோ சார்ட் இது காமனாக உள்ளது. இப்போ இந்த ஒயில் லூப்புக்கான ஒரு ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள். கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறோம். கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா இந்த பாருங்கள் கண்டிஷனல் கோடு இந்த இடத்துல செக் இது ட்ரூவாக இருந்தால் டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு திரும்ப போயிடும். சரிங்களா? திரும்ப எகெயின் மோர் தென் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த சைடு இப்படி எக்ஸிட் ஆகிரும். இது எக்ஸிட்டு, இது என்ட்ரின்னு சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸிட் ஆகிரும். இது ஃப்ளோ சார்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயில் லூப் கண்டிஷன் எனி வேலிட் த பூலியன் எக்ஸ்பிரஷன். பூலியன்னாவே உங்களுக்கு தெரியும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தட். சரிங்களா? பூலியன் எக்ஸ்பிரஷன் ரிட்டர்னிங் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? எல்ஸ் பார்ட்டுங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஷனல் பார்ட்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இஃப் எல்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன், இங்கே ஒயில்லையும் சொல்கிறேன். எல்ஸ் பார்ட்டுங்கிறது ஆப்ஷனல் பார்ட்னு சொல்லியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1ங்கிறது எதை டிஸ்பிளே பண்ணி காட்டோம்னா ட்ரூ கண்டிஷன் ட்ரூவை மட்டும் டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 கெப்ட் எக்ஸிக்யூட்டட் வில் த டில் தி கண்டிஷன் இஸ் ட்ரூ. சரிங்களா? ஃபால்ஸுங்கிறது எதை காட்டும், எல்ஸ் பார்ட்டை டிஸ்பிளே பண்ணி காட்டும். எல்ஸ் பார்ட்டை டிஸ்பிளே பண்ணி காட்டும். இந்த ஒயில் லூப்புக்கு இன்னொரு நேம் இருக்குது. அனதர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி செக் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ட்ரி செக் லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரிங்களா? என்ட்ரி செக் லூப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தட் இஸ்
it is not executed even once the condition is tested false in the beginning. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஒன்று எல்ஸ் பகுதி நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஏற்கனவே நான் சொன்னது தான். இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க 6.6ல் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயில் லூப்பை யூஸ் பண்ணி பிரிண்ட் ஆல் நம்பர் ஆஃப் 10 to 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் ஆல்ரெடி பைத்தான் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் 6.6 நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா I = 10. ஐங்கிறது வேரியபிளுக்கு வந்து நான் வந்து 10ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒயில் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. ஒயில் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்க பாருங்க ப்ராக்கெட்டில் I <= 50. I <= 50. இப்போ ஐயோட வேல்யூ என்னது 10. 10 <= 50 அப்படிங்கிற கண்டிஷனை செக் பண்ணுது. செக் பண்ணி ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆன்சரை இந்த ஐங்கிற இடத்துல 10ன்னு டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். 10ன்னு டிஸ்பிளே பண்ணி காட்டிட்டு அடுத்து எண்ட் =/t. /t தான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். எஸ்கேப் சீக்வன்ஸு டேப்புன்னு சொல்லுவோம். கொஞ்சம் தள்ளி போகும். சரிங்களா? எண்டில் இந்த 10ங்கிற ஆன்சரை கொடுத்துட்டு எண்டு கொஞ்சம் தள்ளி முடிஞ்சிருச்சு. அதோட கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துரும். ஸ்பேஸ் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா ஏற்கனவே ஐயோட வேல்யூ வந்து 10 நம்ம கொடுத்துருக்கோம். அதோட ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். திரும்ப எகெயின் போவீங்க. திரும்ப எகெயின் போய்ட்டு இங்கே 11 மாறிடும். இங்கே வந்து 11 மாறிடும். ஏன்னா 11 <= 50 அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ 11 இங்கே வந்து 11 டிஸ்பிளே பண்ணிக்கணும். திரும்ப இங்கே வந்து ஒன்று ஆட் ஆயிரும் 12. திரும்ப இங்கே போகும். சரிங்களா? அது ட்ரூ ஆகிட்டே தானே இருக்குது. ஏன்னா <= 15 வரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ 12, 13, 14, 15 வரையும் கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால் 15 <= 50 அப்படிங்கிற வரையும் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்ப எகெயின் வரும். 15 டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். 15 + 1 வந்து 16 ஆயிரும். 16 இந்த இடத்துல போகும்போது என்ன ஆகுதுன்னா ஃபால்ஸாக மாறிடுது. சரிங்களா? ஃபால்ஸாக மாறினோக்குள்ள என்ன ஆயிடுது எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த இடத்துல எல்ஸ் பார்ட் கொடுத்துருந்தோம்னா அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இந்த இடத்துல எல்ஸ் பார்ட் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டாது. இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன்னில் போயிட்டு ரன் மாடல் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13, 14, 15. இந்த இடத்துல ஏன் சார் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல /t கொடுத்துருக்கேன்ல, அதனால தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the print can have end sub as parameter. 2 பேராமீட்டர் இருக்குது. எண்டும் சப்பும் ஒரு 2 பேராமீட்டர் இருக்குது. எண்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா can be used when we need give escape sequence. எந்த இடத்துலனா எண்டுக்கு அடுத்து எஸ்கேப் சீக்வன்ஸ் ஒன்று கொடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா /t அல்லது /n கொடுக்கணும். /tனா உங்களுக்கு தெரியும் டேப். எண்டு = /tன்னு கொடுத்தோன்னா கொஞ்சோண்டு கேப் கிடைக்கும். அடுத்து /n கொடுத்தோன்னா நியூ லைன் கிரியேட் ஆகும். சரிங்களா? அடுத்து செப்புங்கிற பாராமீட்டர் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டருக்கு. ஸ்பெஷல் கேரக்டர்னா கமா, செமிகோலன் இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து செப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எதில் கொடுப்போம்னா பிரிண்டில் தான் நம்ம மேக்ஸிமம் கொடுப்போம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்லி ஒயில் லூப்பை மட்டும் என்னென்னு பார்த்தோம், எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணாமல். இப்போ எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணி எப்படி அப்படிங்கிற ப்ரோக்ராமை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ப்ரோக்ராம் போகிறேன். சிக்ஸ் 6.7. சரிங்களா? இப்போ பாருங்கள் ஐயோட வேல்யூ வந்து 10. சரிங்களா? ஒயில் 10 <= 50 முதல்ல உள்ளதான். இந்த எல்ஸ் பார்ட் மட்டும் இல்லை. இப்போ இது வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா 10, 11, 12, 13, 14, 15 வரையும் போய் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். 16 வரும்போது என்ன சார் பண்ணோம்னா ராங் ஆகுது. ராங் ஆகும்போது என்ன பண்ணோம்னா இந்த எல்ஸ் பார்ட் ப்ராசஸ் ஆகி வேல்யூ ஆஃப் ஐ நீங்கள் கொடுத்த அந்த ஐங்கிற வேல்யூ வந்து when the loop exit அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவை நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? இதை டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். எல்ஸ் பார்ட்டு தவறாகும் பட்சத்தில், ரைட் ஆகும் பட்சத்தில் திரும்ப 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 ப்ராசஸ் ஆகும். எப்போ தவறோ அப்போ தான் வந்து எல்ஸ் பார்ட்டு ஓப்பன் ஆகும். இது கூட ஆன்சரை நம்ம பார்ப்போம். ஷார்ட்கட் கீ F நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள் 10, 11, 12, 13, 14, 15 வந்துருச்சு. வேல்யூ ஆஃப் ஐ when the loop exit 16ங்கிறது அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுச்சு. சரிங்களா? இது வந்து ஒயில் லூப்புக்கான ப்ராசஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. The for loop is the most comfortable loop.
இட் இஸ் ஆல்சோ த என்ட்ரி செக் லூப்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம், ஒயில் லூப்பு டூ ஒயில் லூப்புன்னு பார்த்துருப்போம். அதில் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா இது வந்து என்ட்ரி செக் லூப். என்ட்ரி செக்னால் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் செக் பண்ணுறது. திஸ் கண்டிஷன் செக் இஸ் த பிகினிங் த பாடி ஆஃப் த லூப் இஸ் எக்ஸிக்யூட்டட் இஃப் இட் இஸ் ஒன்லி ட்ரூ. நம்ம வந்து நமக்கு செக் பண்ணுறது பிகினிங் நம்ம கொடுக்கும்போது அதை வந்து என்ன பண்ணுதுன்னா செக் பண்ணுது. செக் பண்ணி சரியாக இருந்துருச்சு அப்படின்னா அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அது எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா தான் என்ன பண்ணோம்னா த அதர்வைஸ் த லூப் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். எப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க, சரி அப்படின்னா மட்டும் அதை வந்து நிறைவேற்றும், இல்லைன்னா அப்படியே இருந்து வெளியேறிடும் அப்படியே. சரிங்களா? சரின்னு இருந்தால் மட்டும்தான் அதனுடைய ஆன்சரை நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும், அப்படி இல்லைன்னா வெளியேறிடும். இதை வந்து ஃபார் லூப்புன்னு சொல்கிறது. இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. ஃபார் லூப் இஸ் ஏ மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப். இட் இஸ் ஆல்சோ அண்ட் என்ட்ரி செக் லூப்னு சொல்கிறாங்க. சரிங்களா? திஸ் கண்டிஷன் செக்டு த பிகினிங் த பாடி ஆஃப் த லூப். பாடி ஆஃப் த லூப் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ C++லாம் ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போடுவோம், அதான் வந்து பாடி ஆஃப் த லூப்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன இன்டென்டேஷன் சொல்லுவோம். இன்டென்டேஷன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும், இதுதான் பாடி ஆஃப் த லூப்னு சொல்கிறது. இது வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1ன்னு இருக்கும். உங்களுடைய சின்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1ங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் லூப் ஈஸியே நாட் எக்ஸிக்யூட், அப்படி இல்லைன்னா வெளியேறிடும் அப்படின்ட்டுருக்கேன். இதுக்கான சின்டெக்ஸ் பாருங்கள், ஃபார் லூப். இது ஃபாருங்கிறது உங்களுக்கு தெரியும், லூப்போட ஒரு ஸ்பெஷல் வேர்டு. அடுத்து கவுண்டர் வேரியபிள் கொடுக்குறோம் இன் சீக்வன்சி. ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 ஏற்கனவே சொன்னேன், இது ட்ரூங்கிறதுக்கு இது டிஸ்பிளே பண்ணி காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட் ஓப்பன் ஆகும். எல்ஸ் பார்ட் எப்படி நம்ம கொடுக்கணும்னா இது வந்து ஆப்ஷனல் பிளாக்னு சொல்கிறது. இது வந்து எப்படின்னா தவறுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இதை டிஸ்பிளே பண்ணி காட்ட முடியும். சரின்னா இதோட முடிஞ்சிடும், தவறாகும்போது தான் இந்த எல்ஸ் பார்ட்டுங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த எல்ஸ் பார்ட்டை வந்து இந்த ப்ராக்கெட்டுங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி. சரிங்களா? இதை நோக்கி தான் வந்து சின்டெக்ஸு. இந்த சின்டெக்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ரேஞ்சுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி சின்டெக்ஸ் பார்த்தோம், இதுக்கான ஃப்ளோ சார்ட்டு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அடுத்த இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரேஞ்ச் அப்படின்னா என்ன? த கவுண்டர் வேரியபிள் மென்ஷன் இது சின்டெக்ஸ் இஸ் similar to the control variable that we used for the loop C++ and the sequence refer initial final increment value. என்னன்னா இந்த கவுண்டர் வேரியபிள் அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோல் வேரியபிளில் கொடுக்கக்கூடியது யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம ஃபார் லூப்பில் C++ ப்ரோக்ராமில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை, இந்த ரேஞ்சுங்கிறத அப்படின்னா இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, இன்க்ரிமெண்ட் வேல்யூ அப்படின்னு 3 யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே அதை இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பைத்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லூப் யூஸ் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்பெஷலி இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, இன்க்ரிமெண்ட் வேல்யூ அப்படிங்கிறத இங்கே எப்படி யூஸ் பண்ணுற பாருங்கள். த ரேஞ்ச் ஜென்ரேட்டர் லிஸ்ட் ஆஃப் த வேல்யூ ஸ்டார்டிங் அண்டு ஸ்டாப்பிங் அண்டு ஸ்டெப் அப்படின்னு 3 தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து இனிஷியல், ஃபைனல், இன்க்ரிமெண்ட்டுன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சுங்கிற ஒரு ஸ்பெஷல் வேர்டை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம், இடையில வந்து ஸ்டெப் அப்படிங்கிற 3 வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கான சின்டெக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச், ஸ்டாப்பு, ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்புன்னு ஸ்டெப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் பார்ட் மாதிரி. சரிங்களா? கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். அப்படி கொடுக்கலன்னா என்ன பண்ணோம்னா அதுவாகவே அது டிஃபால்ட்டாக ஒரு 1 by 1 எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸ்டார்ட்டுங்கிறது ரெஃபர் டு த இனிஷியல் வேல்யூ. சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடிய முதல் வேல்யூ. ஸ்டாப்புங்கிறது எப்போ முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது. அப்போ வந்து ஸ்டார்ட் வேல்யூ 1ன்னு கொடுக்குறோம், ஸ்டெப்பு வேல்யூ வந்து ஸ்டாப் வேல்யூ வந்து 10ன்னு கொடுக்குறோம்னா 1லேருந்து 9 வரையும் அது ப்ராசஸ் ஆகும். ஸ்டெப் வேல்யூ த ரெஃபர் டு த இன்க்ரிமெண்ட் வேல்யூ தட் இஸ் த ஆப்ஷனல் பார்ட். நான் ஏற்கனவே சொன்னேன். சரிங்களா? அந்த ப்ராக்கெட்டில் இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஆப்ஷனல் பார்ட்னு சொல்லுவோம். இன்க்ரிமெண்ட் வேல்யூ அதில் கொடுக்கக்கூடியது. இன்க்ரிமெண்ட் வேல்யூ எப்படி சார் கொடுக்கலாம் அப்படின்றது எது வேணாலும் கொடுக்கலாம். அது வந்து மைனஸ்லேயும் கொடுக்கலாம், ப்ளஸ்லேயும் கொடுக்கலாம். சரிங்களா? இது எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் த ரேஞ்ச் அப்படிங்கிறது இப்போ ரேஞ்சு இந்த 1ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, 30ங்கிறது ஸ்டாப் வேல்யூ, 1ங்கிறது ஸ்டெப் வேல்யூ. வில் ஸ்டார்ட் த ரேஞ்ச் ஆஃப் த வேல்யூ. இப்போ இது எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள். 1ல் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக இது வந்து ஸ்டெப்பு 1 2 3 4 அப்படின்ட்டு 29 வரையும் இது ப்ராசஸ் பண்ணும். 1 அண்டு எண்ட் ஆஃப் த 29 சார் 30 அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆகுதுன்னா இது ப்ராசஸ் ஆகுது. லாஸ்ட்டு
வேல்யூ வந்து ப்ராசஸ் ஆகாது. 1லேருந்து 29 வரையும் தான் ப்ராசஸ் பண்ணும். சரிங்களா? இது ஸ்டெப் வேல்யூ 1. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், 232 ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 2, எண்டிங் வேல்யூ வந்து 30, ஸ்டெப் வேல்யூ வந்து 2. அப்படின்னா இது எப்படி போகும்? 2 4 8 6 8 10 12 அப்படி 2 2வாக இன்க்ரிமெண்ட் ஆகி போய் எது வரையும் வரும்னா 28 வரையும் வரும். 2 அண்டு எண்ட் அட் 28ன்னு சொல்கிறோம். அடுத்து ரேஞ்ச் 30ல் ஆரம்பித்து, நல்லா கேட்டுக்கோங்க, 30ல் ஆரம்பித்து 3 முடியணும். சரிங்களா? ரிவர்ஸில் போகுது. ரிவர்ஸில் போகும்போது இங்கே வந்து ஸ்டெப் வேல்யூ என்ன கொடுத்தனா -3ன்னு கொடுக்குறாங்க. -3ங்கும் போது 30 27 23 சரிங்களா 21 இப்படி கொண்டு போயிட்டு 3க்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கும்? 6, 30 அண்டு எண்ட் அட் 6 அப்படின்னு முடியும். ரிவர்ஸில் போனால் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டாப் வேல்யூ வரையும் போகாது, அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூவோட ஸ்டாப் ஆகிரும் அதனுடைய ப்ராசஸ். லாஸ்ட்டு பாருங்கள், ரேஞ்ச் 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வில் கன்சிடர் வில் பி 20ன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க சார். இதில் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ இல்லை, ஸ்டாப் வேல்யூ இல்லை, ஸ்டெப்பு வேல்யூ இல்லை, எதுவுமே இல்லை இதில். அப்படிங்கும்போது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் வேல்யூ, கடைசி மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிறது. அப்போ கடைசி மதிக்கும் போது எதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா 0லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? 0லேருந்து கன்சிடர் எண்டு வேல்யூ, இந்த 20ங்கிறது அஸ் எண்டு வேல்யூ ஆர் அப்பர் லிமிட் அண்ட் ஸ்டார்ட் ரேஞ்ச் ஆஃப் கவுண்ட் ஆஃப் த 0 to 19. ரிமெம்பர் ஆல்சோ ரேஞ்ச் வித் த ஸ்டாப் 1 வேல்யூ ஒன்லி. சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. 20ன்னு ஒன்று கொடுத்துருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டாப் வேல்யூ மட்டும்தான். ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலாம், டிஃபால்ட்டாகவே 0லேருந்து எடுத்துக்கிறோம். இது வந்து 0லேருந்து 19 வரையும் ப்ராசஸ் பண்ணோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபார் லூப்போட ஃப்ளோ சார்ட்டை பாருங்கள், எப்படி பாருங்கள். நம்ம வந்து இந்த இடத்துல கண்டிஷன் கொடுக்குறோம், லாஸ்ட் ஐட்டம் ரீச். இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாகவே வெளியில் வந்துடும். சரிங்களா? தவறாக இருக்குது அப்படின்னா அது எப்போ சரியாகுதோ அது வரையும் அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நோ பாடி ஆஃப் ஃபார் லூப் திரும்ப போகும். எப்போ சரியாகுது ஓகே அப்படிங்கும்போது வெளியில் எக்ஸிட் ஆகிடும். சரிங்களா? இதுக்கான நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம ஐடியலி பேஜில் போயிட்டு ப்ரோக்ராம் கொடுத்துருங்க. பாருங்கள், ஃபார் ஐங்கிறது கவுண்டர் வேரியபிள், ஏற்கனவே சிண்டெக்ஸ் சொல்லியிருப்பேன். இன் ரேஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூவு, ஸ்டாப் வேல்யூவு, ஸ்டெப் வேல்யூ. இதோட ஆன்சர் உங்களுக்கு இப்போயே தெரியுது, உங்களுக்கு டேரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம். 2 4 6 8ன்னு நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் அது வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் பண்ணுது, எதை பிரிண்ட் பண்ணுது? ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. ஐங்கிறது இந்த கவுண்டர் வேரியபிளுங்கிறத இதனுடைய ஆன்சரை இங்கே கொண்டாந்து இதில் பிரிண்ட் பண்ணுது. எண்ட் ஈக்குவல் டு அப்படிங்கும்போது எண்டுனாவே ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முடிச்சுக்கிறது. அதோட முடிச்சுட்டு அடுத்த லைன் கொஞ்சம் தள்ளி, சரிங்களா, ஈக்குவல் டு கொடுத்து ஸ்பேஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்பேஸ், இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அடுத்த வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணும். எண்டு கொடுக்கலன்னா அதோட முடிச்சுக்கணும். எண்டு கொடுத்தா தான் அதோடைய ஆன்சர் அதோட முடிஞ்சிச்சு, மறுபடியும் ப்ராசஸ் பண்ணுது. சரிங்களா? இப்போ 2லேருந்து 10 வரையும் ப்ராசஸ் பண்ணும்போது இதுக்கான ஆன்சரை பாருங்கள். 2 4 6 8 அப்படின்ட்டு நம்மளுக்கு ஆன்சரை காட்டுது. இதை வந்து ஃபார் லூப் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஃபார் லூப்போட ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்கும். இது வந்து நார்மலாக உள்ளது. இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள், எல்ஸ் பார்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல உள்ளது எல்ஸ் பார்ட்டு இல்லாமல் உள்ளது. சரிங்களா? முதல்ல உள்ளது வந்து எல்ஸ் பார்ட்டு இல்லாமல் உள்ளது. இப்போ உள்ளது பார்த்திங்கன்னா எல்ஸ் பார்ட்டு இருக்குது. என்னென்னு பாருங்கள், ஃபார் கவுண்டர் வேரியபிளுங்கிறது ஐன்னு கொடுத்துருக்கேன். இன் ரேஞ்ச் 2 10 இது ஏற்கனவே நம்ம இந்த 2 லைனையும் பார்த்துட்டோம். இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 8ன்னு கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே எல்ஸ் பார்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் சார், ஏன் சார் அப்படின்னா இது ஆப்ஷனல் பார்ட்டு. முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 4 6 8ன்னு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதோட வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகலை. எக்ஸிக்யூட் ஆனவங்களே என்ன ஆகணும், வெளியில் வரணும். வெளியில் வர்றதுக்கு போது இந்த எல்ஸ் பார்ட் ப்ராசஸ் ஆகி எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்ட்டு நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டணும். இதோட ஆன்சரை நம்ம பார்ப்போம். பார்த்தீங்களா, எண்ட் ஆஃப் த லூப் டிஸ்பிளே பண்ணி காட்டுது. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப்போட அனதர் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸு. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தேன், இண்டென்டேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போ C++ல் வந்து இது மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருப்போம், கர்லி ப்ராக்கெட்டு.
பைத்தான் இண்டென்டேஷன் இம்பார்ட்டன்ட் லூப் த அனதர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த இண்டென்டேஷனுங்கிறது. இந்த இண்டென்டேஷன் ஒன்லி கிரியேட் பிளாக்ஸ் அண்ட் சப் பிளாக்ஸ். இது வந்து ஒரு பிளாக்கு, இன்னொன்று சப் பிளாக்ஸுக்கு நம்ம வந்து இந்த இண்டென்டேஷனுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிளாக்கு சப் பிளாக்குக்கு வந்து C++ ப்ரோக்ராமில் கர்லி ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டென்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இண்டென்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்கோம். 1 to 100 நம்ம எப்படி இந்த இண்டென்டேஷன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், அதை ரேஞ்ச் கேன் ஆல்சோ டேக் வேல்யூ ஃப்ரம் ஸ்ட்ரிங், லிஸ்ட்டு, டிக்ஷனரி. இது எல்லாமே வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய 6th 7th லெசன், 8th லெசன், 9th லெசன்லாம் நம்ம இது வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான ஸ்ட்ரிங்குக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, இந்த 2 ப்ரோக்ராமும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 6 பாயிண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஐடியலி பேஜில் போய்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். டெஸ்க்டாப்பில் 12th பைத்தானில் ஒரு டேட்டு போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.11 பார்க்க போகிறேன். இது பாருங்கள், n ஈக்குவல் டு 100ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். sum ஈக்குவல் டு 0 ஃபார் கவுண்டர் இன் ரேஞ்ச் 1, n+1. இப்போ என்னோட வேல்யூவோட ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறோம். சரிங்களா, ஆட் பண்ணதுக்கப்புறம் sum ஈக்குவல் டு sum ப்ளஸ் கவுண்டர்னால் சம்மோட கவுண்டர்னால் முதல், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு கவுண்டிங்கில் வந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளேயில் கொண்டு வருது. எப்படின்னு பாருங்கள், அந்த sum of 1 until d n, sum அப்படின்ட்டு என்ன பண்ணுதுன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவையும் ஆட் பண்ணி இப்போ 100 அப்படின்னா 100 ஒன்று ஆட் பண்ணுது. சரிங்களா, அதுலேருந்து இன்னொன்று ஆட் பண்ணுது. இப்படியே ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து இதனுடைய ப்ராசஸை நம்மளுக்கு காட்டுது. இப்போ 1 until 100 வரையும் எவ்வளோ ஆன்சர் வருது. அப்போ வந்து 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறது. சரிங்களா, 3, இப்போ 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணுறது. இப்படியே நம்ம ஆட் பண்ணி வரும்போது 5050 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக டிஸ்பிளே பண்ணி காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டென்டேஷனுக்கான ப்ரோக்ராம். என்ன சார் இதில் இண்டென்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் இண்டென்டேஷன் சொல்கிறது. இதே C++ல் கொடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டு, இதுக்கு கீழே இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம கொடுக்கணும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி கொடுக்கணும். அங்கே எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டு, இங்கே ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட், இது மாதிரி கொடுப்போம். ஆனால் இங்கே இப்படி கொடுத்தோம்னா அது வந்து தவறு அப்படிங்கிறத காட்டிடும். இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் நம்மளுக்கு கொடுக்கணும். சரிங்களா, அடுத்து எகைன் இன்னொரு ப்ரோக்ராம் சொன்னேன். எதுனா ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்னு ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு 6.12 அப்படிங்கிற ப்ரோக்ராம் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது பாருங்கள், ஃபார் வேர்டுங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள் இன் கம்ப்யூட்டருங்கிற ஒரு வேர்டை நான் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் பண்ணுது, வேர்டை மட்டும் பிரிண்ட் பண்ணுது. எதை பிரிண்ட் பண்ணுதுன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டை நம்ம பிரிண்ட் பண்ணுது. எண்டுன்னா கொஞ்சம் தள்ளி. சரிங்களா, கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் அப்படின்னா வேர்டை வந்து ஒன்று பிரிண்ட் பண்ணுது. C கொஞ்சம் ஸ்பேஸு, O ஸ்பேஸு, M ஸ்பேஸு, P UTER அப்படின்னு இந்த எண்டுங்கிறது நம்ம கொடுக்கலன்னு வச்சுங்க, அப்படியே நம்ம கம்ப்யூட்டர்னு பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா, எண்டுன்னு கொடுத்து ஈக்குவலில் வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறத காட்டி ஒன்றா டிஸ்பிளே பண்ணி காட்டும். டிஸ்பிளே பண்ணி காட்டிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா எண்ட் ஆஃப் த லூப் முடிஞ்சிருச்சு லூப் அப்படிங்கிறத நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதுக்கான ஆன்சரை வந்து ஷார்ட்கட் கீழே F5 கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு ஸ்பேஸ் இருக்கா, எண்ட் ஆஃப் த லூப்னு வந்துருச்சா. இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். சரிங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, எ லூப் பிளேஸ்டு வித்தின் த அனதர் லூப் இஸ் கால்டு த நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். நெஸ்டட் லூப் அப்படிங்கிறது, நெஸ்டட்ங்கிறது பின்னல் அப்படின்னு சொல்கிறது. பின்னல்னா ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்குது. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒயில் லூப் பார்த்துருக்கோம். இப்போ ஃபார் லூப்புக்குள்ளே ஒயில் இருக்குது, ஒயிலுக்குள்ளே ஃபார் இருக்குது. இது மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே தனித்தனியாக நம்ம லூப்பு பார்த்தோம். இந்த இடத்துல மட்டும் வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பை ஆட் பண்ணுறோம். சரிங்களா, ஒரு லூப்பில் இன்னொரு லூப் ஆட் பண்ண ஒன் கேன் பிளேஸ் த வித்தின் அனதர் ஒயில்.
சரிங்களா. ஒயில் வித்தின் அனதர் ஒயில், ஒரு ஒயிலுக்குள்ளே ஒயிலு, ஃபார் வித்தின் அனதர் ஃபார், ஒரு ஃபாருக்குள்ளே ஃபாரு, அடுத்து ஃபார் வித்தின் ஒயில், ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஒயிலு, ஒயில் வித்தின் ஃபார் அப்படிங்கிறது ஒயிலுக்குள்ளே ஒரு ஃபார் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக எப்படி வேணாலும் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இந்த நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா. இந்த நெஸ்டட் லூப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கன்னா, யூஸ் ஆஃப் த லூப் பிரிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் பேட்டர்ன், இந்த பேட்டர்னை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும். 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 அப்படின்ட்டு இந்த பேட்டர்னை நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும். இதுக்கான ப்ரோக்ராமை நம்ம எழுதணும். சரிங்களா. இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா 6.30 அப்படிங்கிற ப்ரோக்ராமை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதான் அந்த ப்ரோக்ராமு. இதில் பாருங்கள், ஐங்கிறது வேரியபிள் நேமு ஈக்குவல் டு 1ங்கிறத வேல்யூ அசைன் பண்ணியிருக்கு. இங்கே என்ன லூப் யூஸ் பண்ணியிருக்கு, ஒயில். ஒயிலுங்கிறது ஐங்கிறது 1, சரிங்களா, 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ 1 2 3 4 5 6 வரையும் ப்ராசஸ் பண்ணும். ஏன்னா ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து 6 டைம் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஒயில் லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பை கொண்டு வரேன், ஃபார் அப்படிங்கிறது. ஏன்னா ஒய்க்கு வந்து வேரியபிள் நேம் ஐன்னு கொடுத்ததுனால ஃபாருக்கு வந்து ஜேன்னு கொடுக்கணும். ஜேயின் ரேஞ்ச் 1, I. சரிங்களா. ஐயோட வேல்யூ இப்போ இந்த இடத்துல வந்து 1ன்னு வரும், அடுத்து 2ன்னு வரும், 3ன்னு வரும், 4 5 6ன்னு டிஸ்பிளே பண்ணும். பிரிண்ட் ஜேயை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு எண்டு 1 பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேப்புன்னா கொஞ்சம் தள்ளி போகணும். சரிங்களா, கொஞ்சம் தள்ளி போவோம். அடுத்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணி காட்டும். அடுத்து பிரிண்ட்டு எண்டு /n, அடுத்த லைன் 1 ஆன்சர் டிஸ்பிளே பண்ணி காட்டினா அடுத்த லைன் வந்துடும். அடுத்த லைன் வந்தக்குள்ளே இப்போ 1ன்னு டிஸ்பிளே பண்ணி காட்டுதா, அதோட 1 ஆட் பண்ணி 2ன்னு மேலே போயிடும். இந்த இடத்துல வேரியபிள் நேம் வந்து 2ஆக மாறிடும், இங்கே 2ஆக மாறிடும், இந்த இடத்துல 2ஆக மாறிடும். அடுத்து அந்த 2ன்னு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இது மாதிரி 1 by 1 நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். இதுக்கான ஆன்சர் நம்ம டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். 1 அந்த /n கொடுத்ததுனால ஸ்பேஸ் இருக்கா, /n கொடுத்ததுனால அடுத்தடுத்த லைனில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுது. இதான் வந்து நெஸ்டட் லூப்புன்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான் அப்படிங்கிறது. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ப்னே உங்களுக்கு தெரியும், தாவுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவுறது. இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தான் யூஸ் அன்கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் டு அனதர். இது வந்து கண்டிஷனே இல்லை. சரிங்களா. கண்டிஷனே இல்லாமல் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் போகும். இந்த ஜம்ப் கூட்டுற போல் வேறு அனதர் மெத்தட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கு, கண்டினியூ, பாஸ் அப்படின்னு 3 இருக்குது. சரிங்களா. இந்த பிரேக்கு கண்டினியூவோட ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். இப்போ ஒரு கண்டிஷனை செக் பண்ணுது. அந்த கண்டிஷனை செக் பண்ணோக்கில் ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூவாக இருக்குது. அந்த கண்டிஷனை வந்து ட்ரூவாக இருக்குது, சரியாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து டிஸ்பிளே பண்ணுது பிரேக்கு. சரிங்களா. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கண்டினியூ அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். கண்டினியூங்கிறது சரியாக இருக்கும்போது இங்கே பாருங்கள், கண்டினியூ ஆகி திரும்ப மறுபடியும் போகும், திரும்ப மறுபடியும் போகும். கண்டினியூங்கிறது திரும்ப போயிட்டு எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து வெளியில் வந்து எல்ஸ் பார்ட் ப்ராசஸ் ஆகி வெளியில் வந்துடும். சரிங்களா. இதே வந்து பிரேக்குங்கிறது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ சரியாக இருக்கும்போது பிரேக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை முடிச்சுக்கிட்டு டக்குன்னு வெளியில் வந்துடும். சரிங்களா. அதை முடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடும். இல்லை நான் மறுபடியும் போகணும் அப்படின்னா திரும்பவும் நம்ம போய்க்கலாம். அந்த கண்டிஷனை செக் பண்ணுறதுக்காண்டி திரும்பவும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். இல்லைன்னா வெளியில் நம்மளுக்கு வந்து வந்துடும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பாருங்கள். பிரேக் ஸ்டேட்மெண்ட். த பிரேக் ஸ்டேட்மெண்ட் determinate the loop containing it, the control of the program flow to statement immediately after body of the loop. உடனே இது வந்து அந்த லூப்லேருந்து, அந்த பாடி ஆஃப் த லூப்லேருந்து வெளியில் போயிடும். சரிங்களா. உடனே வந்து அந்த நம்ம கொடுத்துருக்க பிரேக் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா அதை முடிச்சுக்கிட்டு அது வந்து வெளியில் போயிடும். சரிங்களா. அடுத்து ஒயில் ஆர் ஃபார் லூப்பில் இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. டெஸ்ட் த ஃபால்ஸ் பட் ஒன் கேன் பி ஈவன் ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் த லூப் டிட்டர்மைன் வித் இந்த ஹெல்ப் த பிரேக் ஸ்டேட்மெண்ட். இது வந்து எதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னா, ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு, பிரேக் முடித்து இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நிறுத்துறதுக்கு இது வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்று வந்து ஒன்று வெளியேறதுக்கு, ஒன்று வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு, இதோட முடிச்சுக்கிட்டு நான் வெளியேறதுக்கு இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது நம்ம ரொம்பவும் பயன்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் த நெஸ்டட் லூப்பு. சரிங்களா. உள்ளே இருந்தாலும் சரி. சரிங்களா. இந்த நெஸ்டட் லூப்புங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனி பின்னலான லூப். அந்த பின்னலான லூப்பில் உள்ளே இருந்தால் பிரேக்குங்கிறது
அந்த லூப்பை விட்டு வெளியேற செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஃப்ளோ சார்ட் பாருங்கள். இப்போ பிரேக்கோட சின்டெக்ஸ் வந்து நான் பிரேக்குன்னு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். கண்டினியூனா கண்டினியூ மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது செக் பண்ணுது கண்டிஷனை ட்ரூவாக இருக்குது. ட்ரூவாக இருக்கும்போது இந்த இடத்துல பிரேக் யூஸ் பண்ணணும். பிரேக் யூஸ் பண்ணக்குள்ள நான் இது அதை முடிச்சுக்கிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போகுது. இல்லை நான் அதோட முடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடுறேன்னா வெளியில் வந்துடும். சரிங்களா, பிரேக்குங்கிற ஒரு ப்ராசஸை வந்து நம்ம செக் பண்ணுது. இதோட பிரேக்குனால் உங்களுக்கே தெரியும், முடிச்சுக்கிட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அதில் பிரேக் கொடுக்குதுன்னா அதை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் போகுது. இப்படி 1 by 1 ப்ராசஸ் பண்ணுது. இல்லை நான் ஒரே இதில் முடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடுறேன்னா அப்படியே வந்து எக்ஸிக்யூட் ஆகி வெளியில் வந்துடும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஃபார் வேர்டு இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஜம்ப்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தவி போகிறது அப்படிங்கிறது. இஃப் வேர்டு ஈக்குவல் டு இ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இ அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஈயோட என்ன பண்ண சொல்லியிருக்கேன், பிரேக் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஈங்கிற வேர்டோட நான் பிரேக் பண்ண சொல்லிட்டேன். அப்போ அதோட முடிச்சுக்கிறது. சரியா, அதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுது அப்படிங்கிறத நம்ம எஃப்ஐ கிளிக் பண்ணி பார்க்குறோம் பாருங்க. இப்போ ஈங்கிறது எங்கே இருக்குது, ஜேயூஎம்பி ஸ்பேஸு எஸ்டிஏடி அப்படிங்கிறதோட இருக்குது. சரிங்களா, ஈயோட தான் நான் பிரேக் பண்ண சொல்லிட்டேனே. இப்போ ஆன்சர் பாருங்கள், எஃப்ஐனை கிளிக் பண்ண வருதா, ஈயோட முடிச்சுக்கிச்சா. இது வந்து தான் வந்து அந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள பிரேக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். சாரி, இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து எல்ஸ் மெத்தடு. சரிங்களா, எல்ஸ் பார்ட் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 6.15 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபார் வேர்டு இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இஃப் வேர்டு ஈக்குவல் டு இ அப்படிங்கிறது பிரேக்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரேக்குனா உங்களுக்கு தெரியும், ஜேயூஎம்பி எஸ்டிஏடி வரையும் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். அடுத்து எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்ஸ் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எண்ட் ஆஃப் த லூப், இந்த லூப்பை நான் முடிச்சுக்கிறேன், அடுத்து எண்ட் ஆஃப் த இந்த ப்ரோக்ராமே நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. சரிங்களா, இந்த டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். இதுக்கான ஆன்சரை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஜம்ப் ஸ்டார்ட்டு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். சரிங்களா, எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுது. சரிங்களா, ஏன் சார் இந்த வந்து எண்ட் ஆஃப் த லூப் நம்மளுக்கு கொடுக்கல, இது வந்து எடுத்துக்கல அப்படின்னா, டேரெக்டாகவே என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்து லூப்பை நம்ம முடிக்கலை, ப்ரோக்ராமே நம்ம க்ளோஸ் பண்ணதுனால டேரெக்டாக வந்து ப்ரோக்ராமை நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துருது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அன்லைக் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் டு ஸ்கிப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லூப் அண்ட் ஸ்டார்ட் வித் த நெக்ஸ்ட் இட்ரேஷன். என்ன பண்ணுதுன்னா, பிரேக் மாதிரி இருக்காது இது. சரிங்களா, பிரேக் மாதிரி இல்லாதனால என்ன பண்ணுதுன்னா, ஒரு இதை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணி அதனுடைய ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, எப்படின்னு பாருங்கள், சின்டெக்ஸ் வந்து கண்டினியூ கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் லூப் இது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா, ட்ரூவாக இருந்தாலும் சரி, அடுத்து வந்து தவறாக இருந்தாலும் சரி, ஃபால்ஸாக இருந்தாலும் சரி. சரிங்களா, இது இந்த கண்டினியூ வந்து எஸ்ஸாக இருந்தாலும் திரும்ப போகுது, நோவாக இருந்தாலும் திரும்ப கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்போ வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுது. சரிங்களா, எக்ஸிக்யூட் ஆயிடுது. இதுக்கான ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், ஏற்கனவே பார்த்தது தான். ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஈன்னு கொடுத்துருக்கேன். முதல்ல பிரேக்குன்னு கொடுத்தனால இதோட நம்ம ப்ராசஸ் முடிஞ்சு. இங்கே என்ன கொடுத்துருக்கேன், கண்டினியூ கொடுத்துருக்கேன். கண்டினியூனா போயிட்டே இருக்கும். சரிங்களா, அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கும். அடுத்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இதுக்கான ஆன்சர் பாருங்கள் எப்படி வரும்னு உங்களுக்கு நான் போய் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் ஈங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு, சரிங்களா, இக்னோர் பண்ணிவிட்டு, ஈங்கிறத மட்டும் இக்னோர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டு இருக்குது. இதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, ஈங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதா? சரிங்களா, நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. பாஸ் ஸ்டேட்மெண்ட்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா உங்களுக்கே தெரியும், தவிர்க்கிறது. சரிங்களா, அதை வந்து பைத்தான ப்ரோக்ராம் இந்த நல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது. நல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த பாஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த
when executed by the interpreter completely ignored. வேணாம், அது வேணாம், பாஸ்ன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல கொஷின்ஸ் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பாஸ் அப்படின்னா அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம், இக்னோர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நத்திங் ஹேப்பன் த பாஸ் த எக்ஸிக்யூட்டர் இட் ரிசல்ட் த நோ ஆப்ரேஷன். அதனால் எந்த செயல்பாடும் நடைபெறாது. அந்த பாஸுன்னு கொடுத்துட்டாவே எந்த செயல்பாடுமே நடக்காது. பாஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி யூஸ் த இஃப் கிளாஸ் அஸ் வெல் வித்தின் த லூப் construct well you do not want any statement command within that block to be the executed. என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த இஃப்ங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம். அதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லூப்போட கன்ஸ்ட்ரக்டையும், சரிங்களா, அடுத்து வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கமெண்ட்டு, சரிங்களா, எதையுமே நம்ம வந்து நிறைவேற்றாமல், எதையுமே வந்து வேணாம் எக்ஸிக்யூட் பண்ணாமல் பாஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாஸுங்கிறது அதெல்லாம் தவிர்த்துட்டு வெளியில் போயிடும். இதுக்கான சிண்டெக்ஸ் வந்து வெறுமை பாஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான். இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நோட் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருவோம். பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலி யூஸ்டு அஸ் த பிளேஸ் ஹோல்டர்னால் அந்த ஒரு இட ஒதுக்கீடு, அந்த இடத்துல ஒரு இடத்தை கொடுக்கணும் அப்படின்னா பாஸுங்கிறத நம்ம கொடுக்கணும். when have a loop or function that is not be implemented in the future and not now. சரிங்களா? நம்ம வந்து எப்போ செயல்படுத்தணும் தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஸ்பேஸ் எம்டி அந்த செக்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கும் பொழுது அது வந்து என்ன ஆகும்னா த ரேஸ் அண்ட் எரருங்கிறது சுட்டி காட்டும். இதை அவாய்ட் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் 2 இருக்குது. அந்த 2 ப்ரோக்ராமையும் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். 6.17ங்கிற ப்ரோக்ராமு. இது பாருங்கள், a ஈக்குவல் டு இன்டீஜர் இன்புட் என்டர் த எனி நம்பர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஒரு நம்பரை நான் என்ட்ரி பண்ண போகிறேன், அது இன்டீஜர் வேல்யூவாக இருக்குது. அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். 5 ஈக்குவல் டு 0 அப்படி ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குது. பாஸ் எல்ஸ் பார்ட்டு நான் ஜீரோ வேல்யூ தான் அக்செப்டட் நமக்கு கொடுக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து கொடுக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள், எஃப்ஐ நான் கொடுக்குறேன், என்டர் எனி நம்பர்னு கொடுக்குது, 3ன்னு கொடுக்குறேன். பாருங்கள், நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட். இது வந்து ஜீரோ இல்லை அப்படின்னு நம்மள்ட்ட காட்டுது. இதே எகெயின் வந்து நம்ம போயிட்டு எஃப்ஐ நான் கொடுக்குறேன். சரிங்களா? 0ன்னு கொடுக்குறேன், அதுக்கு ஆன்சரே வரல. 0வை தவிர வேறு எந்த வேல்யூ கொடுத்தாலும் நான் ஜீரோ வேல்யூ இஸ் அக்செப்டட்னு வரும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டு ப்ரோக்ராமு. இது பாருங்கள், ஃபார் வேல்யூ இன் கம்ப்யூட்டர் பாஸ் என்டர் த லூப் ஸ்ட்ரக்சர் வில் த பில்ட் இன் ஃபீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் லூப்பில் ஒரு பாஸை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரோக்ராம் வந்து இஃப்எல்ஸ் ப்ரோக்ராமில் நம்ம பாஸை எப்படி யூஸ் பண்ணோம், இந்த இடத்துல நம்ம பாஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டருங்கிற வேர்டை நம்ம கொடுத்துருக்கேன், ஆனால் அதை என்ன பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். பாஸ்னால் தவிர்த்துட்டு அதனோட ஆன்சர் என்ன கொடுக்கணும் பாருங்கள், எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்க என்ன பிரிண்டில் இருக்கோ அது வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுது. சரிங்களா? டிஸ்பிளே பண்ணி காட்டுது. இதான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் உள்ள இஃப்பு, இஃப்எல்ஸு, அடுத்து வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள ஃபார் லூப்பு, ஒயிலு, ஜம்ப்பு, பாஸு, கண்டினியூ, பிரேக்கு அப்படிங்கிறனுடைய எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய லெசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமான கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.